மனம் குழம்பியது. மிகுந்த அதிர்ச்சி அடைந்திருந்தாள். தனக்கு முன்பே ஒரு பெண் அவன் மனதில் இருக்கிறாள் என்ற உண்மை முல்லா இதயத்தை குத்தியது. இதெல்லாம் தெரிந்தும் அவளை அவனுக்கு கல்யாணம் செய்து வைத்த அந்த வீட்டினர் மீது வருத்தம்தான் ஏற்பட்டது. கணவனின் காதல் என்ற இந்த உணர்வு இனி என்னென்ன குழப்பங்களையும் விபரீதங்களையும் ஏற்படுத்துமோ என்று பயமாக இருந்தது. எல்லாவற்றையும் விட இந்த உண்மை தெரிந்தால் அப்பா மனமுடிந்து போய்விடுவாரோ என்ற கவலை எழும்பியது. எதுவும் புரியாமல் செல்வியை மௌனமாக பார்த்தபடி நின்றாள் அவள். இதெல்லாம் இப்ப சொல்றதுக்கு என்ன காரணம் செல்வி? சற்று நேரம் கழித்து கேட்டாள். நம்ம குடும்பத்தோட சந்தோஷமும் நிம்மதியும் கெட்டு போயிடக்கூடாதுங்கிற அக்கறை. தவிர அண்ணா காயத்ரிய லவ் பண்ணியிருக்கலாம், காயத்ரி நல்லவங்களாவும் இருக்கலாம். ஆனா கடவுளுடைய விருப்பம் உங்களைத்தான் அவருக்கு மனைவியாக்கி இருக்கு. அப்படி இருக்கும்போது அண்ணன் இன்னும் பழைய விஷயங்களையே மனசுல நினைச்சிட்டு ஏதேதோ செய்யறது எனக்கு சரியா படல. அதான் எல்லா உண்மையும் உங்ககிட்ட உடைச்சு சொல்லிட்டேன். இனி எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அண்ணன் மனசுக்குள்ள இருக்கிற எண்ணங்களை மாத்தி அவர் மனசு முழுக்க நிறைய வேண்டியது உங்க சாமர்த்தியம். செல்வி அவளை தனிமையில் விட்டுவிட்டு நகர்ந்தாள். இரவு நேரம் கழித்துதான் வந்தான் விஜயன். நாளைக்கு காலையில டெம்போ ஒன்று வரும், நம்ம சாமான்களை எல்லாம் தனியா எடுத்து வை. ஒரு நிமிஷம். அப்பா அம்மாவை பார்க்காமலேயோ அவங்கள பத்தி கவலைப்படாமலேயோ இருக்க முடியாதுங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கணும்னு தான் தனியா வர நான் சம்மதிச்சேன். யோசிச்சு பார்த்தா இது பைத்தியக்காரத்தனம்னு தோணுது. இப்பதான் உங்க அம்மாக்கு உடம்பு குணமாயிருக்கு, தங்கைக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இந்த நிலையில நாம தனியா போறது சரின்னு எனக்கு படல. உங்களுக்கு எங்க வீட்டை பத்தின கவலையும் பொறுப்பும் உண்டு. உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? நான் எங்க அப்பா வீட்டுக்கு போக கூடாது, அவரை பத்தி கவலைப்படக்கூடாது, அவ்வளவுதானே? ஓகே, நான் போகல. நீங்களா எப்போ கூட்டிட்டு போறீங்களோ அப்ப நான் பாத்துக்கிறேன். அதுவரை போதுமா? நாம தனி குடித்தனம் போக வேண்டாம். அட்வான்ஸை திருப்பி வாங்கிடுங்க. விஜயன் ஸ்தம்பித்து போய் அவளை பார்த்தான். அவளுடைய இந்த திடீர் முடிவை அவன் எதிர்பார்க்கவில்லை. ஏதாவது ஒரு தகராறு செய்து இவள் அவனை விட்டு பிரிந்து போகும்படி செய்துவிட்டால் காயத்ரிக்கு தன் மீது இரக்கம் வரும், காதல் அதிகமாகும். அப்பாவை தைரியமாக எதிர்கொண்டு அவள் வந்துவிடுவாள் என்றெல்லாம் நினைத்திருந்தவனுக்கு வாசுகியின் இந்த திடீர் முடிவு ஏமாற்றத்தையும் எரிச்சலையும் ஏற்படுத்தியது. இதற்கு மேல் தான் இவளை வற்புறுத்தினால் அனாவசிய சந்தேகத்திற்கு அது வழிவகுக்கும் என்று தோன்ற மேற்கொண்டு என்ன செய்யலாம் என்று யோசித்தபடி மௌனமாக படுத்தான். பார்ப்போம், ஏதாவது பிரச்சனை ஏற்படாமலா போய்விட போகிறது, அப்போது பார்த்து கொள்ளலாம் என்ற முடிவோடு தூங்கி போனான். ஆபீஸ் முடியும் நேரத்தில் அவசர வேலை ஒன்று தலையில் விழ அதை முடித்து கொடுத்து விட்ட காயத்ரி வீட்டுக்கு புறப்படும் போது மணி 7 இருந்தது. ஒன்றன் பின் ஒன்றாக 3 பஸ்கள் பிதுங்கி வழிந்த கூட்டத்தோடு நிற்காமல் போக அதன் பிறகு வந்த பஸ்ஸில் ஏறி வீடு வந்து சேரும்போது மணி 9. டிவி பார்த்து கொண்டிருந்த அப்பாவின் பார்வை துளைத்தது. லேட்டு, அர்ஜென்ட் வேலை ஒன்று இருந்தது, முடிச்சிட்டு வர நாளை எடுத்து. லட்சம் பேர் வேலை செய்யற அரசாங்கத்துல உனக்கு மட்டும்தான் அவசர வேலை வருமா? இல்ல அரசாங்கமே உன் தலையில ஓடுறதா? காயத்ரி பதில் சொல்லவில்லை. இதோ பாரு, வரிசையா 3 பொண்ணை பெத்து என் தலையில கட்டிட்டு உங்க அம்மா போய் சேர்ந்துட்டா. தகப்பன் வளர்த்த குழந்தைகள் தருதலை ஆயிடும்னு ஒரு வழக்கே இருக்கு. ஏதோ ஒரு ஜாதிக்காரனை லவ் பண்ணி நீ அந்த வழக்க உண்மையாக்கிட்ட. அடுத்த 2 பேருக்கும் வழிகாட்டியா இருந்து இந்த குடும்பமானத்தை கப்பலைத்தி விடணும்னு ஏதாவது எண்ணம் இருந்தா சொல்லிடு. இப்பவே ஒரு பாட்டில் விஷ மருந்து வாங்கிட்டு வரேன், குடிச்சு போட்டு ஒட்டு மொத்தமா போய் சேர்ந்துடுவோம். என் மேல நம்பிக்கை இல்லாட்டா ஆபீஸ்ல போய் விசாரிச்சுக்கோப்பா. எவன்கிட்டயும் விசாரிக்க வேண்டாம். தெளிவா தெரியிற விஷயத்துக்கு விசாரணை எதுக்கு? நீ அவனைத்தானே பார்த்துட்டு வர. சத்தியமா இல்ல. பொய் சத்தியம். உண்மைய நான் சொல்றேன்டி. 4 நாள் முந்தி நீ அவன் வீட்டுக்கு போகல? போனேன். எதுக்கு போன? அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், அதான் போய் பார்த்தேன். இவனையே வேணாம்னு சொன்னப்புறம் அவங்க அம்மாவை என்ன குசல விசாரிப்பு, என்ன உறவு கொண்டாடிண்டு அங்க போற நீ? அவனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல, அப்புறம் எதுக்கு போற? காதலை புதுப்பிச்சுக்கவா? பதில் சொல்ல மாட்டேன்பா. அசிங்கமான கேள்விகளுக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதை விட விஷம் தரேன் நீயே, அதை தந்துடு. இதை விட அது பெட்டர்.
உள்ளே சென்றவளையே வெறித்து பார்த்தார் அவர். விஷம் என்ற பயமுறுத்தல் இனி செல்லுபடியாகாது என்பது புரிந்தது. அவனுக்கு திருமணமாகிவிட்டது என்று நிம்மதியாக இருக்க முடியவில்லை. காதல் என்பது நீரு பூத்த நெருப்பு மாதிரி எந்த நிமிடம் வேண்டுமானாலும் கொழுந்துவிட்டு எரியும். அப்படி எரிவதற்கு முன் நீரூற்றி அதை முழுக்க சில்லிட்டு போக செய்ய வேண்டும். பெண்ணுக்கு கல்யாணம் செய்து வைக்க கூடாது என்ற எண்ணம் சத்தியமாக இல்லை அவருக்கு. அடுத்த 2 பெண்கள் படிப்பு முடித்து வேலை திருமணம் என்று செட்டிலாக காயத்ரியின் துணையும் அவள் சம்பாத்தியமும் வேண்டும். அதன் பிறகும் கூட அவரை கவனித்துக் கொள்ள ஒருவர் வேண்டும். காயத்ரி ஆணாய் பிறந்திருந்தால் இந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். அவள் இந்த வீட்டை விட்டு போக மாட்டாள் அல்லவா? அதுபோலத்தான் இப்போதும் வீட்டோடு ஒரு மாப்பிள்ளை கிடைத்துவிட்டால் ஒரு கல்லில் 2 மாங்காய்கள் கிடைத்தாற் போல ஆகிவிடும். ஆளுக்கு ஆள், பணத்திற்கு பணம், பாதுகாப்பிற்கு பாதுகாப்பு, இப்படித்தான் நினைத்தார் அவர். இன்னும் 2-3 வருடம் கழித்து அப்படி ஒரு மாப்பிள்ளை பார்த்து அவளுக்கு மனம் முடித்து விடலாம் என்று அவர் நினைத்திருக்கையில், காதல் என்ற பெயரோடு எவனோ ஒருவன் வீடு தேடி வந்து பெண் கேட்டபோது எரிச்சலும் ஏமாற்றமும் ஆத்திரமும் அவர் கண்ணை மறைத்தது. விஜயனை கேவலமான வார்த்தைகளால் விரட்டியடித்தார். அதற்கு நல்ல பலனும் இருந்தது. இவர் திட்டிய திட்டில் அந்த குடும்பத்திற்கு ரோஷம் பொத்து கொண்டு வந்துவிட்டது. உடனடியாய் பிள்ளைக்கு வேறு ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் செய்து வைத்து விட்டார்கள். இவர் பெண்ணை பார்த்து எக்காலமாய் சிரித்தார். காதலாம் காதல், சுண்டக்கா காதல். இப்ப பாத்தையோனோ உன் காதல் சாயம் வெளுத்து போன கதைய ஒரு வார்த்தை சொல்றதுக்குள்ள விட்டுட்டு வேற இடம் பாக்குற கோலைய போயா காதலிப்ப? வேற ஆள் கிடைக்கல உனக்கு? போகட்டும் விடு. நீ இத்தனை நாள் பண்ணின தப்ப நான் மன்னிச்சுடுறேன். இனிமேலாவது ஒழுங்கா இருக்கிற வழிய பாரு. உனக்கு கல்யாண ஆசை வந்தா என்கிட்ட சொல்லு, நான் பார்த்து பண்ணி வைக்கிறேன். அனாதையா நீயா ஒரு ஆளை தேடி பிடிச்சுக்க. இன்னொரு முறை இப்படி ஏதாவது அசட்டுத்தனம் பண்ண ஆரம்பிச்சியானா மகளே கொன்னுடுவேன், ஜாக்கிரதை. அன்றைக்கு மிரட்டியதோடு நின்று விடவில்லை. அவர் தினமும் அவளை அவளுக்கே தெரியாமல் கண்காணிக்க ஆரம்பித்தார். அவனுக்கு கல்யாணமான பிறகு இந்த 6 மாதமாக ஆபீஸ் விட்டால் வீடு, வீடு விட்டால் ஆபீஸ் என்று ஒழுங்காக போய் வந்து கொண்டிருந்தவள் திடீரென்று 4 நாட்கள் முன்பு அவன் வீட்டுக்கு போய் வந்த விஷயம் தெரிந்ததும் அவர் குழம்பி போனார். அப்படியானால் இன்னமும் அவர்களுக்குள் தொடர்பிருக்கிறதா? அவனை இன்னும் மறக்கவில்லையா இவள்? பல்லை கடித்தார் அவர். என்ன செய்வதென்று யோசித்தார். பெண் தன்னுடைய திட்டங்களை தவிடு பொடியாக்கி விடுவாளோ என்ற பயம் ஏற்பட்டது. 3 பெண்களுக்கு கல்யாணம் செய்யும் அளவுக்கு அவரிடம் பணமும் இல்லை, மனதில் தெம்பும் இல்லை. ஒரு சாதாரண கம்பெனியில் 40 வருடம் வேலை பார்த்தவருக்கு ரிட்டையர் ஆகும்போது மொத்தமாய் 50,000 கிடைத்தது. அவ்வளவுதான். பென்ஷன் என்றும் எதுவும் கிடையாது. இந்த பணத்தை கொண்டு என்ன செய்துவிட முடியும்? வேறு ஏதாவது வேலைக்கு போகலாம் என்றால் பிரஷர், சுகர், மூட்டுவலி, முதுகுவலி என்று உடம்பில் 1000 பிரச்சனைகள். தவிர நல்ல வேலையும் கிடைக்கவில்லை என்ற நிலையில் வீட்டில் முடங்கிவிட்டார். காயத்ரியின் சம்பளத்தில்தான் குடும்பம் நடந்தது. பெண்ணென்ற காரணத்தினாலேயே அவர்களை அடக்கி ஆள முடிந்தது. காயத்ரி சம்பாதித்தாலே தவிர வீட்டு நிர்வாகமும் கணக்கு வழக்கும் அவரிடம் ஒப்படைத்து விட்டாள். தினமும் 10 ரூபாய் பணம் செலவுக்கு கொடுப்பார். சிக்கனம் என்றால் அவ்வளவு சிக்கனம். அனாவசிய செலவு என்பதே கிடையாது. வீட்டு வேலைக்கு கூட ஆள் கூடாது என்று விட்டார். 3 பொம்மநாட்டி குழந்தைங்க இருக்கிற இடத்துல வேலைக்கு ஆளாவது? எல்லாரும் என்ன வெட்டி முறிக்க போறேலாம்? ஆளுக்கு ஒரு வேலை செய்ய வேண்டியதானே? பெண்கள் மறுத்து பேசவில்லை. அனைத்து வீட்டு வேலைகளையும் தாங்களே செய்தார்கள். சமையல் வேலையை காயத்ரி ஏற்றுக்கொண்டாள். பாத்திரம் தேய்ப்பது, துணி துவைப்பது இரண்டுமே அடுத்தவள் ஆனந்தியின் பொறுப்பு. துணி மடிப்பது, வீடு பெருக்கி துடைப்பது எல்லாம் கடைசி பெண் வினயாவின் வேலை. வெளியில் போய் வருவது, சாமான்கள் வாங்கி போடுவது, வங்கி விவகாரம், இதையெல்லாம் தானே பார்த்து கொண்டார் அப்பா. காயத்ரியின் சம்பளத்தில் 1/3 பங்கு கட்டாய சேமிப்பாயிற்று. கணக்கு என்றால் கணக்குதான். பாதி நாள் பருப்பில்லா குழம்புதான். எது சீசனோ கம்மி விலையோ அந்த காய்தான் வாங்குவார். பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் அதைத்தான் சாப்பிட்டாக வேண்டும். வாய்க்கட்டி இழுத்து பிடிச்சாதானே உங்களுக்கு ஒரு வழி பண்ண முடியும் என்பார். சும்மா சொல்லக்கூடாது.
பணத்தை மிச்சம் பண்ண அவரும் படாத பாடுதான் பட்டார். கியூவில் நின்று ரேஷனில் சாமான்கள் வாங்க அழுத்து கொண்டதே இல்லை. எந்த கடையில் எந்த சாமான் 8 குறைவாக கிடைக்கும் என்று 7-8 கடைகளில் விசாரித்து விட்டுதான் எல்லா சாமானும் வாங்குவார். வீட்டில் அனாவசியமாய் மின்விளக்குகள் எரியக்கூடாது, சினிமா, பீச் என்று எந்த பொழுதுபோக்கும் கிடையாது. டிவியில் கூட வாரத்தில் ஒரு நாள் தான் சினிமா பார்க்கலாம். வருடத்திற்கு 2 முறை 2 செட் ட்ரெஸ். அப்பாவின் கட்டுப்பாடும் சிக்கனமும் பெண்களுக்கு பழகிவிட்டது. தங்கள் எதிர்கால நலன் கருதிதான் அவர் இந்த கட்டுப்பாடுகளை விதிக்கிறார் என்று புரிந்து கொண்டிருந்ததால் பொறுத்து கொண்டார்கள். பணம் சேர சேர விலைக்கு வரும் பழைய நகைகளை கூலி சேதாரமின்றி கிராமுக்கு 50 ரூபாய் விலைக்கும் குறைவாய் வாங்கி வைத்தார். இன்னும் 4 வருடம் 3 பெண்களுக்கும் கல்யாணம் செய்யும் அளவுக்கு ஓரளவு பணம் சேர்ந்துவிடும். வரிசையாய் ஒவ்வொருவருக்காய் சக்திக்கேற்ற ஒரு வரன் பார்த்து முடித்து விடலாம். காயத்ரியும் அவள் புருஷனும் கடைசி வரை இதே வீட்டிலிருந்து தன்னை பார்த்து கொள்வார்கள். இதுதான் அப்பாவின் எண்ணம். இது நடந்து முடியும் வரையில் காயத்ரி ஒழுங்காய் இருக்க வேண்டும். அதனால்தான் அவளிடம் கடுமையாய் நடந்து கொள்கிறார். தகப்பன் இந்த அளவுக்கு அக்கறையோடும் கவலையோடும் இருக்கும்போது எதற்கு காதல் கீதல் என்று வேண்டாத வேலையெல்லாம்? அவர் பெருமூச்சு விட்டார். வீடு நிசப்தமாயிருந்தது. அப்பாவின் கோபத்தால் ஒருவருக்கும் சாப்பாடு பிடிக்கவில்லை. சாதத்தில் நீர் ஊற்றிவிட்டு படுக்க போனாள் காயத்ரி. மேடம், உங்களுக்கு போன். செக்ஷன் உதவியாளர் போனை கொடுக்க வாசுகி பேனாவை கீழே வைத்துவிட்டு ரிசீவரை வாங்கி காதில் வைத்து கொண்டாள். யாரு? வாசுகி அம்மா, நான் தான் உங்க அப்பா வீட்டுக்கு பக்கத்து வீட்டு லோகநாதன் பேசுறேம்மா. சொல்லுங்க சார், அப்பா எப்படி இருக்கார்? அதுக்காகத்தாம்மா ஃபோன் பண்றேன். என்னாச்சு சார்? அவருக்கு என்ன? மறுபடியும் அவருக்கு உடம்பு சரியில்லைம்மா. நான் தான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன். பிளட் டெஸ்ட் எடுத்ததுல டைஃபாய்டுங்கிறார் டாக்டர். ஐயோ, இப்பதான் ஜாண்டிஸ் வந்தது, அதுக்குள்ள டைஃபாய்டா? என்ன சார் இது? இப்ப எப்படி இருக்கார் அவர்? ரொம்ப வீக்கா இருக்காருமா. டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கு. நீ வந்தா பாத்துப்பியேன்னு தான் உங்க அப்பா தான் உனக்கு சொல்ல சொன்னார். முடிஞ்சா வந்துட்டு போ வாசுகி. தன்னந்தனியா இருக்கார், பார்க்க பாவமா இருக்கு. உன் புருஷன்கிட்ட சொல்லிட்டு 10 நாள் இங்க வந்து இருந்தா தாமா நல்லது. அவர் போனை வைக்க வாசுகி வெளிரிய முகத்தோடு ரிசீவரை வைத்துவிட்டு சீட்டில் சாய்ந்து கொண்டாள். என்ன மேடம், ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணுமில்ல, நான் போய் ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு வரேன். தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. வாசுகி எழுந்து தன் பர்ஸை எடுத்துக்கொண்டு கீழே வந்து கேம்பஸில் இருந்து டீ கடை நோக்கி நடந்தாள். அழுவதற்கு ஒரு இடம் கிடைத்தால் தேவலை போலிருந்தது. அம்மா ஏன் தன் ஒருத்தியை மட்டும் பெற்றுவிட்டு போனாள் என்றிருந்தது. அப்பாவுக்கு துணையாய் இன்னொரு ஜீவன் அந்த வீட்டில் இருந்தால் இப்படி கவலைப்பட வேண்டி வருமா? இப்போது என்ன செய்ய போகிறேன் நான்? மறுபடியும் அப்பாவை கவனித்துக் கொள்வதற்காக பிறந்த வீடு செல்கிறேன் என்று சொன்னால் ஒரு வழியாக அங்கேயே இருந்துவிடு என்பான் விஜயன். எந்த காரணம் கொண்டும் அப்பா வீட்டுக்கு போக மாட்டேன் என்று சொல்லித்தான் தனி குடித்தனம் போவதை தவிர்த்திருக்கிறாள் அவள். இந்நிலையில் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை என்றால் அனுப்புவானா? நிச்சயம் மாட்டான். அதற்காக அப்பாவை அம்போவென்று விட்டுவிட முடியுமா? ஆண் வாரிசில்லாதவர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு தான் தீர வேண்டுமென்று யார் விதி எழுதினார்கள்? ஒரே பெண்ணாய் பிறந்தவளுக்கு தாய் தகப்பனை பார்த்து கொள்ளும் உரிமை யாரால் மறுக்கப்பட்டது? இப்போது என்னதான் செய்ய போகிறேன் நான்? வாசுகி தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள். ஒரு வழியும் புலப்படவில்லை. துக்கத்தில் கண்கள் பொங்கி வழிந்தது. யாரும் பார்த்து விடாதவாறு சட்டென்று துடைத்து கொண்டு டீக்கான காசை கொடுத்துவிட்டு அலுவலகம் நோக்கி நடந்தாள். கீழ்த்தளத்தில் ரெக்கார்ட் ரூம் இருந்தது. தனிமையில் சிந்திக்கவும் மனம் விட்டு அளவும் சரியான இடம். வாசுகி உள்ளே நுழைந்தாள். ரெக்கார்ட் கிளர்க் வெளியில் போயிருக்க ஒரு ஓஏ மட்டும் அரை தூக்கத்தில் டேபிளில் சாய்ந்திருந்தான். ஒரு ஃபைல் எடுக்கணும், நீ தூங்கு, நான் பாத்துக்கிறேன். அவன் அசட்டு சிரிப்போடு, தூங்கலம்மா, தூக்கம் மாதிரி நீங்க தேடிக்கங்க, நான் ஒரு தடம் அடிச்சிட்டு வந்துடுறேன் என்றபடி வெளியேறினான். வாசுகி ஃபைல் ரேக்குகளுக்கு பின்பக்கம் சென்று ஒரு மூலையில் இருந்த ஸ்டூலில் அமர்ந்து முழங்கையில் முகத்தை ஊன்றிக் கொண்டாள். கண்கள் கட்டுப்பாட்டை தளர்த்தியது. உப்பு கண்ணீர் இதழோரம் வழிந்து கரித்தது. எவ்வளவு நேரம் அமர்ந்திருந்தாள் என்று தெரியவில்லை. மனம் விட்டு அழுததில் பாரம் சற்றே குறைந்திருந்தது. அழுகையால் மட்டும் பிரச்சனை தீர்ந்து விடுமா? அப்பாவுக்காக என்ன செய்ய போகிறாய்?
உள்ளுக்குள் மற்றொரு வாசுகி இடித்தாள். ஏதாவது செய், ஆபத்துக்கு பாவமில்லை என்பதை மறந்துவிட வேண்டாம். வாசுகி எழுந்தாள். முகத்தை துடைத்து கொண்டு மாடிக்கு வந்தாள். டாய்லெட்டில் முகத்தை தண்ணீர் விட்டு கழுவி அழுத அடையாளத்தை மறைத்து கொண்டு செக்ஷனுக்கு வந்தாள். என்னங்க மேடம், ஒரு மாதிரியா இருக்கீங்க? எதுனா பிரச்சனையா? என்கிட்ட சொல்லுங்க மேடம். உதவியாளர் அவள் கண்களின் சிவப்பை பார்த்தபடி கேட்க மீண்டும் அழுகை வந்துவிடும் போல் இருந்தது. ஒண்ணுமில்ல மோகன், அப்பாவுக்கு டைஃபாய்டுன்னு தகவல் வந்தது. அடட, உடனே லீவு போட்டுட்டு போய் கிட்ட இருந்து கவனிச்சுக்க வேண்டியதானே மேடம்? அதுவும் முடியல. வீட்ல மாமியாருக்கும் உடம்பு சரியில்லை. ஒரேடியா அப்பா வீட்ல தங்குறதும் கஷ்டம். ஒன்னும் புரியல. ஒரேடியா ஏன் தங்குறீங்க? டெய்லி ஆபீஸ் வரீங்கல்ல, அதுக்கு பதிலா அப்பா வீட்டுக்கு போயிடுங்க. சாயங்காலம் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுங்க. அப்பாவையும் கவனிச்ச மாதிரியாவும் புகுந்த வீட்லயும் பிரச்சனை இருக்காது. நல்ல யோசனைதான். ஆனால் புருஷன் பொண்டாட்டிக்கிடையில் இருக்கும் பிரச்சனையை எப்படி இவனிடம் சொல்ல முடியும்? எனவே எந்த பதிலும் சொல்லாமல் அமர்ந்திருந்தாள். ஏன் மேடம், புருஷன் இதுக்கு ஒத்துக்க மாட்டாரா? அதான் பயமா? அதுவும் தான். வேற வழி இல்ல மேடம். ஒத்துக்க மாட்டேன்னு அவர் சொன்னா அது நல்லவங்க பேசுற பேச்சு இல்ல மேடம். அந்த மாதிரி நேரத்துல அவங்கள ஏமாத்துறது பாவமும் இல்ல. ஒரு வாரம் எம்சி போடுங்க மேடம். உங்களை கேட்டு யார் ஃபோன் பண்ணினாலும் நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். உங்க அப்பாவுக்கு நீங்க தான் பையனும் கூடங்கிறத மறந்துடாதீங்க மேடம். உடனே போங்க. எதுனா பிரச்சனை வந்தா கூட உடனே உங்க அப்பா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன். சமாளிச்சுக்குவோம். அவர் சொல்வது சரியான யோசனையாக தோன்ற வாசுகி தைரியமாய் ஒரு முடிவுக்கு வந்தாள். நியாயத்திற்காக சில தந்திரங்கள் செய்யலாம், தப்பில்லை என்று தனக்கு தானே சொல்லிக்கொண்டு அரை நாள் லீவு எழுதி கொடுத்துவிட்டு கிளம்பினாள். புறப்பட்டு விட்டாலே தவிர பயத்தில் உடம்பு நடுங்கியது. எசகு பிசகாய் இன்று பார்த்து சோதனையாக விஜயன் எங்கேயாவது வழியில் பார்த்து விடுவானோ என்று பதற்றமாக இருந்தது. பஸ் பிடித்து அண்ணா நகரில் இறங்கி அப்பாவின் வீட்டுக்கு ஒரு ஆட்டோ பிடித்து போய் சேர்ந்த போது மணி 3 இருந்தது. கேட்டை திறந்து கொண்டு உள்ளே போன போது மனதிற்குள் விஜயனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டாள். கதவு சாத்தி இருந்தது. தள்ளியதும் திறந்து கொண்டது. உள்ளிருந்த ஆளை கண்டதும் திகைப்பில் விழி விரிந்தது. ஸ்தம்பித்து நின்றாள் வாசுகி. என்ன நீ இப்படி நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. செல்வி புன்னகையோடு அழைத்ததும் மரம் மாதிரி நின்றாள். நீ எப்படி இங்க செல்வி? உள்ள வாங்க சொல்றேன். முதல்ல ஜில்லுன்னு தண்ணி குடிச்சிட்டு 5 நிமிஷம் உட்காருங்க. செல்வி ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு பாட்டில் தண்ணீர் எடுத்து கிளாஸில் ஊற்றி கொடுத்தாள். என்னை இங்க எதிர்பார்க்கல? இல்ல, அண்ணே உங்களைத்தான் இங்க போக கூடாதுன்னு சொல்லி இருக்கான். அதான் நான் வந்து போயிட்டு இருக்கேன் அடிக்கடி. செல்வி கண் சிமிட்டி சிரிக்க வாசுகிக்கு எதுவோ புரிந்தாற்போல் இருந்தது. அவளையே வியப்போடு பார்த்தாள். அங்கிளுக்கு உடம்பு சரியில்லைன்றது சமயத்துக்கு எனக்கு தெரியாம போயிடுச்சு. 4 நாள் முந்தி நான் வந்தப்போ நல்லா தான் இருந்தார். அப்புறம் என்னோட கம்ப்யூட்டர் கிளாஸ்லயும் காலேஜ்லயும் மாறி மாறி டெஸ்ட் ப்ராஜெக்ட்னு ஒரே வேலை. இன்னைக்கு தான் டைம் கிடைச்சதுன்னு வந்தா முக்களும் முனங்களுமா படுத்திருக்கார். உங்களுக்கும் ஃபோன் பண்ண சொல்லி இருக்கிறதா சொன்னார். நான் பாத்துக்கிறேன், நீங்க வர வேண்டாம்னு சொல்றதுக்காகத்தான் நான் இன்னொரு முறை ஃபோன் பண்றதுக்குள்ள நீங்க ஆபீஸ் வேலையா எங்கேயோ போயிட்டதா உங்க அசிஸ்டன்ட் சொன்னார். எனக்கு தெரியும் நீங்க இங்கதான் வருவீங்கன்னு. செல்வி நிறுத்த வாசுகியின் கண்கள் உடைந்தது. என்ன பேசுவதென்று புரியாமல் செல்வியின் கையை பற்றி கொண்டு அழுதாள். என்ன நீ இது? கண்ணீரை தொடங்க. நீங்க ரொம்ப நேரம் இங்க இருக்கிறது நல்லதில்ல. அப்பாவை பார்த்துட்டு உடனே கிளம்புங்க. அப்பாவை பத்தி நீங்க கவலைப்படவும் வேணாம். நான் தினமும் வந்து அவரை நல்லபடியா கவனிச்சுக்கிறேன், சரியா? செல்வி, நான் நோ தேங்க்ஸ் அண்ணி. உங்க அப்பா எனக்கும் அப்பா மாதிரி தான். சீக்கிரம் கிளம்புங்க. அண்ணனுக்கு சந்தேகம் ஏற்பட்டா அனாவசிய பிரச்சனை வரும். செல்வி அவளை துரிதப்படுத்தினாள். நன்கு தூங்கிக் கொண்டிருந்த அப்பாவை பார்த்துவிட்டு அவர் அருகில் தான் வாங்கி வந்திருந்த பழங்களையும் ஹார்லிக்ஸ் பாட்டிலையும் வைத்துவிட்டு அவரை எழுப்ப மனமின்றி புறப்பட்டாள். நீ எப்போ வருவ செல்வி? சரியா 6 மணிக்கு இங்க இருந்து கிளம்பிடுவேன் அண்ணி. எனக்கு 1 மாசத்துக்கு வேணுங்கிறாப்ல 7-8 செட்டு ட்ரெஸ் மட்டும் ஒரு சூட்கேஸ்ல எடுத்து வைங்க. எதுக்குமா? காத்தால அந்த சூட்கேஸோட கிளம்பி நான் இங்க வந்துடுவேன். உங்க அண்ணா ஒத்துப்பார்னு நினைக்கிறியா? 1 நிமிஷம் அண்ணி. என்னை கட்டுப்படுத்தவோ அதிகாரம் பண்ணவோ அண்ணனுக்கு எந்த உரிமையும் இல்ல. அதெல்லாம் உங்களோட நிறுத்திக்கட்டும். நான் பதில் சொல்ல வேண்டியதும் பயப்பட வேண்டியதும் அப்பா அம்மாவுக்கு தான். அவங்க என்ன ஒன்னும் சொல்ல மாட்டாங்க.
நீங்க தைரியமா கிளம்புங்க. செல்வி அவளை அனுப்பிவிட்டு உள்ளே சென்றாள். வரும்போது இருந்த கவலையும் பதட்டமும் விலகி ஒருவித நிம்மதி மனதில் நிறைய பஸ் பிடித்து வீட்டுக்கு வந்தாள். இன்னும் விஜயன் வரவில்லை. செல்வியின் அறைக்கு சென்று அவள் சொன்னபடி 7-8 செட் துணிமணிகளும் மற்றும் சில தேவையான பொருட்களும் எடுத்து வைத்து சூட்கேஸை கட்டிலுக்கு அடியில் வைத்துவிட்டு இரவு சமையலை கவனிக்க ஆரம்பித்தாள். சற்று நேரத்தில் செல்வியும் விஜயனும் வர அப்போதைக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை. மறுநாள் காலையிலும் கூட சாதாரணமாகத்தான் நகர்ந்தது. விஜயன் அவசர வேலை என்று சீக்கிரமே கிளம்பிவிட்டான். அதன் பிறகுதான் செல்வி கிளம்பினாள். அம்மா அப்பாவிடம் எப்போது விஷயத்தை சொன்னாலோ தெரியவில்லை. அவர்கள் மிக சாதாரணமாக வழி அனுப்பி வைத்தார்கள். என்னமோ பாவம், உங்க அப்பாவுக்கு நேரம் சரியில்லைன்னு தோணுது. மாத்தி மாத்தி உடம்பு படுத்துதில்ல. வாசுகி கண்கள் பளபளக்க தலையசைத்தாள். நீ கவலைப்படாதம்மா, செல்வி 8 ஊருக்கு பாத்துக்குவா. நீயும் கிளம்பு, ஆபீஸ்க்கு டைம் ஆகுது பாரு. மாமியார் சமாதானப்படுத்தி அவளையும் அனுப்பி வைத்தாள். அன்று இரவு அவள் எதிர்பார்த்து பயந்த பூகம்பம் வெடித்தது. செல்வி எங்க? சாப்பிடும்போது விஜயன் கேட்க வாசுகி அம்மா அப்பாவை பார்த்தாள். கேக்குறல்ல, இன்னுமா வரல? அவ வரமாட்டாடா, அவ வீட்ல இல்ல. வரமாட்டானா என்ன பதில் இது? எங்க போயிருக்கா? அப்படி உங்க மாமனாருக்கு உடம்பு சரியில்லையா, தகவல் வந்துச்சு. வாசுகி தான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காளே அங்க போறதில்லேன்னு. அதுக்காக அந்த மனுஷனை அம்போன்னு விட்டுற முடியுமா? ஊர் உலகம் நம்மளை இல்ல ஏசும். அதனால தான் செல்வி அவரை கவனிச்சுக்க சொல்லி அனுப்பி வச்சோம். ஏன் மாமனார் வீட்டுக்கு அவளை அனுப்புறதுக்கு முந்தி என்ன ஒரு வார்த்தை கேட்க வேணாமா? நியாயஸ்தனா இருந்தா கேட்கலாம், உன்கிட்ட என்னத்தை கேட்கறது? விஜயன் அப்பாவை ஆத்திரத்தோடு பார்த்தவன் பாதி சாப்பாட்டில் எழுந்து சென்றான். அவர் அதற்காக வருத்தப்பட்டார் போல் தெரியவில்லை. சமையலறை வேலை முடிந்து வாசுகி வரும் வரை குட்டி போட்ட பூனை மாதிரி சீற்றத்தோடு அறைக்குள் நடந்தான். இந்தாங்க பால். வாசுகியின் குரல் கேட்டு வெடுக்கென்று திரும்பினான். யார் கேட்டாங்க பாலும் மண்ணாங்கட்டியும்? ஒண்ணுமே சாப்பிடலையே, அதான் கொண்டு வந்தேன். அவன் அவளை வெறித்து பார்த்தபடி பால் டம்ளரை வாங்கினவன் அதை பால்கனியில் இருந்த பூந்தொட்டியில் ஊற்றிவிட்டு வந்தான். இங்க பாருங்க, உங்க தங்கச்சிய நான் அனுப்பல. எங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்ற விஷயம் கூட வீட்டுக்கு வந்தப்புறம்தான் எனக்கே தெரியும். நான் கூட உங்க அப்பாட்ட சொன்னேன், நீங்க வந்து ஒரு வார்த்தை கேட்டுட்டு அனுப்புங்கன்னு. யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டார். நான் என்ன செய்யட்டும்? உங்களுக்காகத்தானே நான் அப்பா மேல இருக்கிற பாசத்தை கூட குழி தோண்டி புதைச்சிட்டு நிக்கிறேன். அப்படியே இப்படி கோச்சிக்கிறீங்களே, நியாயமா இது? பேசாத. அமுக்குனி மாதிரி எல்லா காரியமும் பண்ணிட்டு அப்பாவி மாதிரி நடிக்காத. உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நானும் அதை நம்பணும், அப்படித்தானே? என்னமோ செய்யுங்க. நம்பாட்டி நான் என்ன செய்ய முடியும்? நம்புறப்போ நம்புங்க. அவ்வளோ அலட்சியமா போச்சா? அவன் ஆத்திரத்தோடு கையில் இருந்த டம்ளரை வீசி எறிந்தான். செல்வி போன கோவத்தை விட நான் அங்க போகாத கோபந்தாங்க உங்க மனசுல அதிகமா இருக்கு, சரியா? சத்தியத்தை மீறி நான் அங்க போயிருந்தா உள்ளூர ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. என்னை விரட்டி அடிக்கிற ஒரு சந்தர்ப்பம் கைவிட்டு போயிடுச்சேங்கிற ஆத்திரத்துல தானே இப்படியெல்லாம் கத்துறீங்க? வாசுகி சர்வ சாதாரணமாக கேட்க விஜயன் ஒரு வினாடி ஆடி போனான். சுளீர் என்று கன்னத்தில் அரைப்பட்டார் போல் இருந்தது. அவன் மனதில் இருந்ததை அப்பட்டமாய் அவள் சொல்லிவிட்ட அதிர்ச்சி அவன் முகத்தில் பரவி இருந்தது. அதற்கு மேலும் எதுவும் பேச இயலாமல் அவளுக்கு முதுகை காட்டியபடி படுத்தான். உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? எனக்கு தூக்கம் வருது. என்னை விரட்டி அடிக்கிறதால உங்களுக்கு என்ன லாபம்? உங்களோட நோக்கம்தான் என்ன? வெளிப்படையா சொல்லுங்களேன். என்னால உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சா செய்வே இல்ல. அவன் திரும்பினான். அவளை உற்று பார்த்தான். உதவி செய்வியா? நான் எது சொன்னாலும் செய்வியா? நிச்சயம் செய்யறேன். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. சொல்றேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முந்தி நான் ஒரு பொண்ணை நேசிச்சேன். துரதிருஷ்டவசமா எங்க கல்யாணம் நடக்கல. அவ ஒரு தொடநடுங்கி வீட்டை விட்டு வான்னா வரமாட்டேன்னுட்டா. அவங்க அப்பன் என்னையும் என் வீட்டையும் கேவலமா பேசினான். அந்த ஆத்திரத்துல தான் நான் உன்னை கட்டிக்க சம்மதிச்சேன். அட்லீஸ்ட் எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சுன்னு தெரிஞ்சாலாவது அவ தைரியமா ஒரு முடிவெடுப்பா, வீட்டை விட்டு வந்துடுவான்னு நினைச்சேன். கல்யாணத்துக்கு முதல் நாள் வர நம்பிக்கையோட காத்திருந்தேன். ஆனா அந்த கோலை என்னை ஏமாத்திட்டா. நான் மனசை தேத்திக்கிட்டு உன்னை ஏமாத்த கூடாதுன்னு தான் உன்னோட சகஜமா வாழ முயற்சி செஞ்சேன். ஆனா முடியல. உள்ளுக்குள்ள எப்பவும் அவ ஞாபகமாவே இருக்கு. ரெட்ட வாழ்க்கை இது தப்புன்னு தோணுது. இதை விட பிரிஞ்சிடலாம்னு மனசு சொல்லுது. நீ என்ன சொல்ற? அவள் சற்று நேரம் மௌனமா யோசித்தாள். நீங்க சொல்றது சரிதாங்க.
பிரியறதுக்கு நான் தயார். எனக்கும் இந்த வாழ்க்கை மேல சலிப்பு வந்துடுச்சு. அப்பாவை அல்லாட விட்டுட்டு நான் கல்யாணமே பண்ணிட்டு இருக்க கூடாது. போரும் இந்த வாழ்க்கைன்னு தோணிடுச்சு. ஒரு பொண்ணு தனியா வாழ முடியாதா என்ன? அப்பாவுடைய சந்தோஷத்துக்காகத்தான் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா அவருக்கே முழுக்கு போடணுங்கிற நிலைமை ஏற்பட்டப்புறம் எனக்கு வெறுத்து போச்சுங்க. நாம பிரிஞ்சிடுவோம், அதான் சரி. அவள் நிஜமாகத்தான் சொல்கிறாளா அல்லது பொடி வைத்து பேசுகிறாளா என்பது புரியாமல் அவன் குழப்பத்தோடு அவளை பார்த்தான். பயப்பட வேண்டாம், நான் நிஜமா தான் சொல்றேன். டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி எங்க கையெழுத்து போடணும்னு சொல்லுங்க, போட்டுடுறேன். உங்க அப்பா இதுக்கு சம்மதிக்கலனா? சம்மதிப்பார். அவருக்காக கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேனே, அதே மாதிரி எனக்காக நான் உங்களை பிரிஞ்சு வர சம்மதிப்பார். நான் உன்னை நம்பலாமா? கற்பூரம் வேணா கொண்டாங்க, அணைச்சு சத்தியம் பண்றேன். இல்ல வேண்டாம், நீ சுலபமா சொல்லிட்ட. ஆனா அவ்வளோ பேரும் என்ன திட்டுவாங்க, நான் சமாளிக்கணுமே. அதுக்கு என்ன செய்ய? ஒரு பிரச்சனை தீர்ந்தா இன்னொன்னு வரத்தானே செய்யும். அவள் விளக்கை அணைத்துவிட்டு படுத்தாள். மறுநாள் காலையில் அவனே அந்த விவகாரத்தை மீண்டும் ஆரம்பித்தான். சோ உன்னை நம்பி நான் பேப்பர்ஸ் ரெடி பண்ணலாமா? தாராளமா. நான் சத்தியம் பண்ணுனா பண்ணுனதுதான். அப்படின்னா சாயங்காலம் ரெடியா இரு, நாம ஒரு அட்வொகேட்டை பார்த்துட்டு வருவோம். போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி கேட்கலாமா? என்ன? நான் போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு உங்களை தேடி வருவான்னு நிச்சயமா நீங்க நம்புறீங்களா? நம்புறேன். கோவப்படாதீங்க. ஒருவேளை அப்பவும் அவ கோழையாவே இருந்துட்டான்னா அந்த கோபத்துல இன்னொரு கல்யாணம் செய்திப்பீங்களா நீங்க? அவன் அவளை முறைத்தான். குத்தி காட்டுறியா? இல்ல, கவலைப்படுறேன். அந்த பொண்ணு மேல கோவம் வரும்போதெல்லாம் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தொட்டு உறவாடி எதுக்கு சம்பந்தமில்லாத பெண்களோட மனசை நோகடிக்கணும்? இந்த கதை தொடர வேண்டாம், ஏன் ஒருத்தியோட முடியட்டும்னு சொல்ல வந்தேன். மத்தபடி அது குத்தி காட்டுறதா தோணுச்சுன்னா அது ஏன் தப்பில்ல. அவன் குற்ற உணர்வு மேலிட மேற்கொண்டு விவாதிக்காது கிளம்பினான். சாப்பிடும்போது மாமியாரிடம் மெல்ல இது பற்றிய பேச்சை எடுத்தாள். தானும் அவனும் விவாகரத்து செய்து கொள்ளப் போவதை பக்குவமாக அவர்களிடம் சொல்லிவிட்டாள். என்ன பைத்தியக்காரத்தனை இது வாசகி? அவனுக்கு தான் புத்தி இல்லைன்னா நீ அதுக்கு மேல இருக்கியே. பெரியவங்க நாங்கள்லாம் இருக்கும்போது எங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம எப்படி விவாகரத்துக்கு நீ சம்மதிக்கலாம்? சாரி அத்தை, யாரோ ஒரு பொண்ணோட மனசுக்குள்ள குடித்தனம் பண்ணிட்டு இருக்கிற உங்க பிள்ளையோட என்னால உடம்பால வாழ முடியல, அதான் சம்மதிச்சிட்டேன். எங்களை ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? தேவையில்லாத. உங்க பிள்ளை ஏற்கனவே ஒரு பெண்ணை காதலிக்கிற விஷயத்த சொல்லி கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதம் தானான்னு நீங்க அப்போ என்கிட்ட கேட்கலையே. எல்லா பிரச்சனையும் மூடி மறைச்சு என் வாழ்க்கையையே பிரச்சனையாக்கினப்புறம் அதுல இருந்து மீண்டு வர ஒரு முடிவெடுக்க நான் செய்யறேன். இதுல எனக்கு எந்த கில்ட்டி கான்சியஸும் இல்ல. இதனால நான் உங்களை அவமானப்படுத்துறேனோ மதிக்கலேனோ நீங்க நினைச்சிட வேண்டாம். அதுக்கு இல்லம்மா, இதனால உங்க அப்பா எவ்வளவு வருத்தப்படுவார்னு உனக்கு தெரியாதா? அவருக்கு நீ ஒரே பொண்ணு, நீதான் அவருக்கு எல்லாமே. அப்படி இருக்க இதனால உன் வாழ்க்கை பாழாயிடுச்சேன்னு அவர் அதிர்ச்சி அடைய மாட்டாரா? அப்பாவை நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேத்த. இருந்தாலும் நீ கொஞ்சம் யோசிக்கிறது நல்லது வாசுகி. நாங்க பண்ணினது தப்புனாலும் கல்யாணங்கிற பந்தத்தினால எல்லாம் சரியா போயிடும்னு நினைச்சோம். எவ்வளவோ பேர் சரியாயே இருக்கா. அந்த மாதிரி இவனும் குழந்தை குட்டி குடும்பம்னு ஆயிட்டா பழச மறந்துடுவான்னு நினைச்சோம். பரவாயில்லத்த, நான் உங்களை மனசு நோகடிக்கணும்னு நினைச்சு சொல்லல. 2 பேரும் கசப்போட வாழ்றதை விட யாராவது ஒருத்தராவது சந்தோஷமா வாழ்றது பெட்டர் இல்லையா? காயத்ரி தன்னை தேடி வருவாங்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்கு. அதை கெடுப்பானே? அவர் ஆசைக்கு குறுக்க நிப்பானே? ஓகே, ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு தள்ளி போறது நாகரிகமா தோணிருச்சு. அதான் பிரியறதுக்கு சம்மதிச்சேன். மாமியார் பெருமூச்சு விட்டாள். மனம் சொல்ல தெரியாமல் சங்கடப்பட்டது. குற்றம் தங்கள் மீதும் இருப்பதால் நடப்பதை மௌனமாய் பார்ப்பதை தவிர வேறு வழியில்லை என்பது புரிந்தது. சொன்னபடி அன்று மாலை அவள் அலுவலகத்திற்கே வந்து அவளை வக்கீல் வீட்டுக்கு அழைத்து சென்றான் விஜயன். இவர்களது கேஸை கேட்டு வக்கீல் சில நிமிட நேரம் யோசித்தார். வருத்தம் பரவியது அவர் முகத்தில். திருமண வாழ்க்கையால ரொம்ப பாதிக்கப்படுற பொண்ணோ ஆணோ அவங்களுக்கு விடுதலை கிடைக்கணுங்கிற நோக்கத்துல தான் விவாகரத்துங்கிற ஒரு விஷயம் வந்தது. ஆனா இப்பெல்லாம் அல்ப விஷயத்துக்கெல்லாம் உங்களை மாதிரி படிச்சவங்க கூட டைவர்ஸ் கேஸ் ஃபைல் பண்றத பார்க்கும்போது சந்தோஷப்பட முடியல. நல்லா யோசிச்சுதான் 2 பேரும் இந்த முடிவுக்கு வந்திருக்கீங்களா? எஸ் சார். இதை பத்தி நீங்க வருத்தப்பட தேவையில்லை. உங்க வேலை எதுவோ அதை செய்யுங்க. எனக்கு என்ன, நான் செய்யறேன்.
இருந்தாலும் டைவர்ஸுக்கு முந்தி 1 வருஷம் நீங்க தனித்தனியா இருக்க வேண்டி வரும். 1 வருஷம் கழிச்சும் உங்க முடிவுல நீங்க உறுதியா இருந்தாதான் டைவர்ஸ் கிடைக்கும். இந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். சரி, நான் கேஸ் ஃபைல் பண்ணிடுறேன். அடுத்த வாரம் வந்து பாருங்க. அவர்கள் அங்கிருந்து கிளம்பினார்கள். இனிமே நான் எங்க வீட்டுக்கு போறதுக்கு எந்த தடையும் இல்லையே. பிரிவுங்கிற விஷயத்த நாம இப்போல இருந்தே ஆரம்பிச்சிடுவோம். அட்லீஸ்ட் அப்பாவை கவனிக்கிற திருப்தியாவது எனக்கு கிடைக்கும். அவன் சங்கடம் படிந்த முகத்தோடு அவளை பார்த்தான். சாரி வாசுகி, நான் கெட்டவன் இல்ல. என்னை தப்பா நினைச்சிடாத. தாராளமா நீ போ, நான் தடுக்க மாட்டேன். வீட்டுக்கு வந்து எனக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு போறேன். அப்பாவை எப்படி சமாளிப்ப? இனிமேதான் யோசிக்கணும். அதற்கு மேல் அவள் பேசவில்லை.